ஒருத்தர் கிட்டத்தட்ட 500 பவுன் நகையை போட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. கிட்டத்தட்ட அது மட்டும் ஒரு 15 கோடி ரூபாய். அவருக்கு இல்லாத சொத்துக்களே இல்ல. இப்ப அவர் 500 கோடி ரூபாய் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே செலவு பண்ணிருக்காங்கன்னா மிகப்பெரிய அசிங்கமா தான் இருக்குங்க. திராவிடமாவது மண்ணாவது. நேற்று ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க லஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவரை பொறுத்த வரையிலங்க, அவர் வந்து ஹானஸ்ட், சின்சியர் டு த கோர், ரொம்ப டவுன் டு எர்த், ஹியூமிலிட்டி, இது எல்லாம் இருக்கிற ஒரு தலைவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறது என்பது உண்மையிலேயே நம்ம தமிழர்கள் கொடுத்து வச்சவங்க தான். மாநகராட்சியில பாருங்க, இப்ப ஒரு முக்கியமான 6 அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஹாட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் அஹெட் ஃபார் மிஸ் பிரியா த மேயர் சென்னைன்னு. அடுத்தது அவங்க சேகர் பாபு தான் வரப்போறாங்க. நீங்க விதை போட்டா கூட அது முளைச்சி வந்து அது வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? ஆனா அடுத்த நாளே என்ன ஆச்சு உங்க உறுதிமொழின்னு உதயநிதி முட்டாள்தனமா கேட்கிறாரு. தூக்கி அடிச்சாங்க, எங்கேயோ ஒரு போய் ட்ரைனிங் சென்டர்ல உட்காந்து ஓட்டிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. அதனால தொடர்ந்து இந்த வேட்டை தொடரும் தான் நான் நினைக்கிறேன். இவருடைய இந்த வேட்டை தொடரணும். மக்கள் மிக மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவர் வந்து என்னால் நம்ப முடியல, இது தமிழ்நாட்டுல தான் நம்ம இருக்கிறோமா அமெரிக்கால இருக்கிறோமான்னு அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கதிர் ஆனந்த் அவருடைய இல்ல திருமண விழாவுடைய அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் கிட்டத்தட்ட 500 பவுன் நகையை போட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. கிட்டத்தட்ட அது மட்டும் ஒரு 15 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கல்யாண நிகழ்வுல அந்த 15 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள நகையை போட்டு வந்து ஆடுறாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் வந்து யாரோட பினாமி அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. திமுக சோகமா இருக்காங்க, பாவம் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு ரொம்ப கவலையில இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு குத்தாட்டமும் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பார்த்தா வருத்தப்பட மாட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது வந்துங்க, துரைமுருகன் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அவருடைய மகன் கதிர் ஆனந்த் வந்து எந்த அளவுக்கு வசதியா இருக்கிறாருன்றது நம்ம ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற தேர்தலே நிறுத்தி வச்சாங்க. அவர் வேட்பாளராக நின்ன போது பணங்கள்லாம் பறிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் வந்து பல கோடி ரூபாயை பிடிச்சு தேர்தலையே நிறுத்தி வச்ச கொடுமை எல்லாம் நடந்தது. சோ துரைமுருகன் தொடர்ந்து அந்த பகுதியிலே வந்து அமைச்சராக, MLA-வாக, திமுக பிரமுகராக இருந்ததால பணம் ரொம்ப அவருக்கு இல்லாத சொத்துக்களே இல்லை. இப்ப அவங்க பேத்திக்கு பண்ணி இருக்கிறது துபாயில மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துலதான் அவர் வந்து அவங்க பேத்திக்கு சம்மதம் பண்ணியிருக்காரு. அந்த கல்யாணமே எனக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு என்ன டக்குன்னு ஞாபகம் வந்ததுன்னா, முகேஷ் அம்பானி வந்து அவருடைய மகன் கல்யாணத்துக்கு மும்பை பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தார்ல, ரஜினிகாந்த் எல்லாம் போய் கூட குத்தாட்டம் போட்டார்ல, அந்த இதுதான் எனக்கு அதே அளவுக்கு. அது என்ன, அது இன்ஜினியரிங் காலேஜ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரி செட்டப்பை போட்டு மிகப்பெரிய செலவு பண்ணியிருக்காங்க. அநேகமா ஒரு 500 கோடி ரூபாய் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே செலவு பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறாங்க? இப்ப எவ்வளவு பணம்? நீங்க அந்த ஒரு ஆளை பத்தி சொல்றீங்க, அவர் ஏதோ திமுக ஒன்றிய செயலாளராம், அந்த பகுதியில ஏதோ உள்ளாட்சியில ஏதோ பொறுப்புல இருக்கார் பிறகு. அநேகமாக அவர் பினாமியாக இருக்கக்கூடும், துரைமுருகனுடைய பினாமியாகத்தான் இருக்கக்கூடும். அதுதான் நல்ல சந்தோஷமா வந்து குத்தாட்டம் போடுறாரு. திமுக அமைச்சர்கள் எல்லோருமேங்க பல தலைமுறைக்கு வந்து சொத்தை சேர்த்திருக்காங்க. சொத்தை சேர்த்திருக்காங்கன்னா உழைத்து நெற்றி வேர்வை நிலத்தில் விழ அப்படிலாம் மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சிருக்காங்க, கஜானாவை கையை விட்டு வாரி இருக்காங்க. அதனால இது வந்து மிகப்பெரிய அசிங்கமா தான் இருக்குங்க. அதாவது எளிமையாக இருக்கணும், திருமணங்கள்லாம் ரொம்ப குடும்பத்தாரோட நடத்தணும்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை, செல்வத்தை வந்து அப்படியே எக்ஸிபிட் பண்ற மாதிரி தான் நடத்துறாங்க. அதாவது இது வந்து ஒரு தவறுங்க. பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர் திமுக நிர்வாகி தான். இப்ப கதிர் ஆனந்தும் துரைமுருகனும் அவங்க என்ன முக்கிய புள்ளிகள் தான். அவங்க எல்லாம் வந்து சுயமரியாதை கல்யாணம்னு வாங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா
திராவிட இயக்க கொழுந்துகள் பாத்தீங்கன்னா 2 ஐயரை வச்சு வேதங்கள் யாகங்கள் முழங்க பணம் பத்தும் செய்யும் இல்லையா, திராவிடமாவது மண்ணாவது. இவங்கதான் பெரியாருடைய சிஷ்யர்கள். நாங்கதான் இந்து மதத்தை மூடப்பழக்கங்கள்லாம் ஒழிக்கிறோன்றவங்க. நிச்சயதார்த்தத்துக்கே 2 ஐயர்னா கல்யாணத்துக்கு 5 ஐயர் வருவாங்க போல இருக்கு. யாகம் வளர்த்து ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. சோ இதெல்லாம் திமுகவின் இரட்டை வேடம் தான் இதெல்லாம் அம்பலமாகுதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நிச்சயமாக துரைமுருகன் அண்ட் கதிர் ஆனந்த் 2 பேருமே ஊர் சொத்தை கொள்ளடிச்சு ஒலையில போட்டவங்க. அங்க அப்படித்தானே நடந்துக்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து வேற எப்படி எதை எதிர்பார்க்க முடியும்? இப்போ சிஎம் செல்லுக்கு நம்ம மனுக்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லுவாங்க, ஒரு டைம் சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் வரிசையில் நிக்கிறாங்க. ஒரு தகவலும் சொல்றாங்க, சிஎம் நேரடியா மனுக்களை வாங்க போறது மக்கள் கிட்ட அப்படின்னு. நேற்று ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க லஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கொடுத்த எச்சரிக்கையும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு யாரா இருந்தாலும் லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னா அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு கிளீன் கவர்மெண்டா இருக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த திட்டங்களை? இது அவரை பொறுத்த வரையிலங்க, அவர் ஹானஸ்ட், சின்சியர் டு த கோர், ரொம்ப டவுன் டு எர்த், ஹியூமிலிட்டி, இது எல்லாம் இருக்கிற ஒரு தலைவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிறது என்பது உண்மையிலேயே நம்ம தமிழர்கள் கொடுத்து வச்சவங்க தான். எம்ஜிஆர் கூட பாப்புலரா இருந்தார். ஆனா எம்ஜிஆர் ஆட்சியில ஊழல் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுக்காக நல்லா பண்ணாரு, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஊழல் என்ற கரை அவர் ஆட்சியிலும் இருந்தது, அவர் மேலும் இருந்தது. ஆனா இன்னைக்கு 21வது நூற்றாண்டு எம்ஜிஆர்னு சொல்ற நம்ம திரு விஜய் அவர்கள் வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, வரும்படியை விட்டுட்டு வந்திருக்காரு. 1 கோடி 2 கோடி இல்ல, பல ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டுட்டு 51 வயசுல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை வச்சு அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. மக்கள் அவரை ஆதரிச்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு கிடைக்காத 35%, அதுவும் தனியா. எம்ஜிஆர் கூட கூட்டணி வச்சுதான் 33% ஓட்டை வாங்கினார் 77ல. ஆனா 2026ல எல்லா எதிர்ப்புகளையும் மீறி தனித்து போட்டியிட்டு 35% ஓட்டை வாங்கினது என்பது எம்ஜிஆர் சாதனையே மிஞ்சி விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். இப்ப கரூர்ல அவர் பேசும்போது ஒரு முதல்வர் நம்ம நாட்டுல, இந்திய நாட்டுல எங்கேயாவது இது மாதிரி ஒரு முதல்வர் ஊழல் பண்ணா யாராவது நான் விடமாட்டேன், யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, நான் என் பேரை சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி இவ்வளவு பொது வெளியில பகிரங்கமாக ஊழல் ஒழிப்பு பத்தி எந்த முதலமைச்சராவது பேசியிருக்காங்க? இந்தியாவில் விட்டுருங்க, தமிழ்நாட்டுல பேசுற ஒரு அருகதை யாருக்காவது இருந்திருக்குதா? ஸ்டாலினோ, எடப்பாடியோ, ஜெயலலிதாவோ, ஓபிஎஸ்ஓ, கருணாநிதியோ, ஸ்டாலினோ, காமராஜருக்கு அப்புறம் விட்டுருங்க, காமராஜர் காலம் அது வேற, அது பொற்காலம். அதுக்கப்புறம் வந்தாங்க இல்லை இவங்க 67ல இருந்து. எந்த முதல்வருக்காவது இப்படி பேசுறதுக்கு தைரியம் இருந்ததா, துணிச்சல் இருந்ததா? ஏன்னா எல்லார் கையிலயும் அழுக்கு இருந்ததுங்க, எல்லார் கரங்களும் கரை படிந்து இருந்தது. இவர் பொது வாழ்க்கைக்கு தூய்மை, தூய சக்தி, தூய சக்தின்னு அவர் சொல்லுவார் அடிக்கடி. அதுக்கு பல பேர் என்ன தவறான வியாக்கியானம் பண்றாங்கன்னா, அவர் ஏதோ தன்னை தூய சக்தின்னு சொல்லுகிறாரு, தன் கட்சியை தூய சக்தின்னு சொல்லுகிறாரு, தன்னுடைய கட்சியில இருக்க உறுப்பினர்கள் 2 கோடி பேரும் தூய்மையானவர் சொல்றாரு. இல்லவே இல்லைங்க. அப்படின்னா நேத்தியே அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு பேர் இந்த 2 மாசத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டஜன் தவக நிர்வாகிகள், செயலாளர்கள்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவர் சொன்னது தூய சக்தின்றதா? வாட் ஹி மீன்ஸ் கிளீன் கவர்னன்ஸ், அதாவது தூய்மையான நிர்வாகம், லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, மக்களுக்கான அரசு. இததான் ஒரு தூய்மை, தூய சக்தி, தீய சக்தின்னு சொன்னாரு. தன்னை சொல்லிக்கல, தன் கட்சியில இருக்கிற 2 கோடி பேரும் ரொம்ப எல்லாம் யோகியர்கள் அவருக்கு தெரியும். மக்கள் இயக்கத்துல 2 கோடி பேர் ஜஸ்ட் ஓட்டர் ஐடி இருந்தா மெம்பரா சேர முடியும். சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க உடனே தூய்மையானவர்கள் ஆயிடுவாங்களா? அவ்வளவு பெரிய வாஷிங் மிஷின்லாம் அவர் ஒன்றும் வச்சுட்டு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காரு. கவர்னன்ஸ்ல கிளீனா இருக்கணும்,
அதனாலதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டாரு. இப்ப சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாலேயே இருக்குதுங்க, அங்க இருந்ததுங்க, இங்க இருந்ததுங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு முதல்வர் இதை முனைப்போடு எடுத்து ஒரு மாநிலம் பூரா இத ஒரு பெரிய இயக்கமா, போதைப் பொருள் இயக்கத்துக்கு அவரே ரன் பண்ணாரு. அதாவது போதைப் பொருள் தடுக்கணும், அதை ஒழிக்கணும்ன்றதுக்காக. நேத்து கூட பாருங்க, கேரளால இருந்து உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. அவங்க அதே மாதிரிதான் இந்த ஊழல் ஈர்ப்பு மோகன்லால பிராண்ட் அம்பாசிடரா போட்டு அவங்க கொச்சியில ஒரு விழா நடத்துறாங்க, அதுல நீங்க கலந்துக்கணும் வரேன்னு சொல்லியிருக்காரு. சோ ஒரு முதல்வர் தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறது. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில என்ன பண்ணாரு, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு அவர் வீட்டுல உட்கார்ந்தீங்கன்னு காணொலி ஒண்ணு போட்டாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் காஸ்மேட்டிக், அதெல்லாம் அடையாளம் நடவு. ஆனா இவரு 3.5 கிலோமீட்டர் அவங்களோட சேர்ந்து வராரு, மாரத்தான் வராரு. அதே போல அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு அதிரடிப்படையை இறங்கி இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கையில எப்படி பெண்களுக்கு பாதுகாப்புக்கு அந்த இது சிங்கப்பெண் படை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு இணையான அளவுக்கு வேகத்தோடும் துடிப்போடும் இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிரான அந்த படையும் வேலை செஞ்சிட்டு இருக்குங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் கழிச்சு தாங்க இவர் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுடைய பயன் நமக்கு வெளியே தெரிய வரும். நீங்க விதை போட்டா கூட அது முளைச்சு அது வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? ஆனா அடுத்த நாளே என்ன ஆச்சு உங்க உறுதிமொழின்னு உதயநிதி முட்டாள்தனமா கேட்கிறாரு. உதயநிதிக்கு ஆட்சியில இருந்திருக்காரு, துணை முதல்வரா இருந்திருக்காரு, தெரியணும் இல்ல ஒரு கவர்மெண்ட்னா எப்படி அது செட்டில் டவுன் ஆகணும், அது ஒரு முத்திரவு போட்டா பாருங்க. நேத்து கூட அதிகாரிகளை மாற்றி இருக்காரு, ஐஏஎஸ் அதிகாரிகளை. இந்த ராதாகிருஷ்ணனை மாத்தந்து முன்னால ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தாரு, இப்ப தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேர்மன் இருந்தாரு. அந்த ராதாகிருஷ்ணனை மாத்தந்து ரொம்ப தப்பு, இன்னும் 3 மாசம் தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப வாய்தா வாங்கணும் அவருக்கு பதிலா பேசுறாங்க. பட் ஒரு காரணம் இல்லாம, தேவை இல்லாம, நியாயம் இல்லாம அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்க. அதுவும் எடுத்த உடனே விஜய் அப்சர்வ் பண்ணுவார். இப்ப அருணை கூட எவ்வளவு சொன்னாங்க, காத்திருப்பு பட்டியல்ல வைங்கன்னாங்க. ஒரு அதிகாரியை தொடர்ந்து வேலை கொடுக்காம தண்ட சம்பளம் கொடுக்க முடியாதுங்க. இப்ப அவரை எங்கேயோ ஒரு இடத்துல போட்டாரு. ஆனா பாருங்க 2 மாசம் அவரை உழவு பார்த்திருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு திருந்துறதுக்கு. ஆனா அந்த ஆளு பழக்க தோஷத்துல திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஏவா வேலுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அவரு உழவு சொல்லிட்டு இருந்தா இந்த ஆட்சி விடுமா? தூக்கி அடிச்சாங்க. எங்கேயோ ஒரு இதுல போய் ட்ரைனிங் சென்டர்ல உட்காந்து ஓட்டிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. அதனால திரு விஜயை பொறுத்தவரையில ஒரு அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறாருன்னா முழுமையாக அதை பத்தி ஆய்வு பண்ணி அவர் கன்வின்ஸ் ஆனதான் எடுப்பார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. மாநகராட்சியில பாருங்க, இப்ப ஒரு முக்கியமான 6 அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நான் கூட இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டேன், ஹாட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் அஹெட் ஃபார் மிஸ் பிரியா த மேயர் சென்னைன்னு. அடுத்தது அவங்க சேகர் பாபு தான் வரப்போறாங்க. ஏன்னா சென்னை மாநகராட்சி அடிச்சிருக்கிற கொள்ளை மட்டுமே பல லட்சம் கோடி இருக்குங்க. ஏன்னா நம்ம வருமானம் எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கீங்க? சென்னை மாநகராட்சி மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் உள்ள ஒரு மாநகராட்சி. அதுல டெண்டருங்களை போட்டு கமிஷன் வாங்கி செஞ்ச வேலை செய்யாத வேலைன்னு பணத்தை செலவழிச்சு எல்லாம் கஜானால இருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. சோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இன்னைக்கு முக்கியமான அதிகாரிகளை மாத்தி இருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க. தொடர்ந்து இந்த வேட்டை தொடரும் தான் நான் நினைக்கிறேன். இவருடைய இந்த வேட்டை தொடரணும். மக்கள் மிக மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்க சொன்னது செக்ரட்டரியேட்ல ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கியூ நிக்கும் தெரியுங்களா, முதல்வர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி கூட்டம் நிக்குது. ஏன் இந்த கூட்டம் எப்படி நிக்குது? ஒரு நம்பிக்கை, இவர்கிட்ட சொன்னா வேலை நடக்கும். இதுக்கு முன்னாலேயும் இதெல்லாம் இருந்து தானே செஞ்சாங்க. சிஎம் செல் இருந்தது இல்ல? அந்த சிஎம் செல்ல நீங்க எவனை பத்தி கம்ப்ளைண்ட் போடுறீங்களோ அவங்ககிட்ட தான் அது லெட்டர் முதல்ல போகும். அவன் உங்களுக்கு போன் பண்ணுவான், என்னவே என்னை பத்திய சிஎம் செல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு. அப்படிதான் சிஎம் செல் செயல்பட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு நம்பிக்கை வருது. ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் பார்த்த சமூக தளத்துல, ஆர்டிஓ ஆபீஸுக்கு 10 வருஷம் கழிச்சு போயிருக்காரு.
10 வருஷத்துக்கு முன்னால போய் ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மனம் நொந்து வந்திருக்காரு. அமெரிக்கா போயிட்டாராம். இப்ப திரும்பவும் வந்துட்டு இப்ப ஏதோ விஷயத்துக்காக போயிருக்காரு. அவர் என்னால் நம்ப முடியல, இது தமிழ்நாட்டுலதான் நம்ம இருக்கிறோமா அமெரிக்கால இருக்கிறோமான்னு. இப்படி ஆர்டிஓ ஆபீஸ்லாம் இவ்வளவு கர்டசியா, இவ்வளவு அதாவது நம்ம கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க. ஊழல்லாம் ஏதாவது யாராவது கேட்டா கொடுக்காதீங்க, எல்லாமே ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். அவர் கிள்ளி பார்த்துக்கிட்டாராம், நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா. அந்த அளவுக்கு மாற்றங்களை 2 மாசத்துல ஒருத்தரால பண்ண முடிஞ்சிருக்குதுன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? மனசு வச்சிருந்தா ஊழலை ஒழிச்சிருக்கலாம். ஆனா திமுக அதிமுக என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஊழல்லாம் உலக அளவுல இருக்கிற ஒரு பினாமினாங்க, அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க, ஊழலை ஒழிக்கிறதாவது அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு சிஎம் செல்லுக்கு செக்ஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுங்க ஆட்கள் திரளுகிறார்கள் என்றால் அதுக்கு அவங்களுக்கு சிஎம் மேல இருக்கிற நம்பிக்கை, நடக்கும் நடவடிக்கை எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை தான் காரணங்க. ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி.